சில ப்ராப்ளங்கள், அதுலயும் குறிப்பா ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளங்கள் லைஃப்‌க்கு பெரிய தொந்தரவு எல்லாம் குடுக்குறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா டெய்லி அத நெனச்சு நெனச்சு ரொம்பவே திங்க் பண்றது மாரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு சைக்கோ. இது ரொம்பவே மன வருத்தத்த குடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஆ டென்ஷன், ராத்திரி தூக்கம் இல்லாம திங்க் பண்ணக்கூடிய அளவுல இது ஒரு பெரிய இஷ்யூவாக கருதப்படக்கூடிய பிரச்சனை. ஏன்னா இது ஒரு அழகு சார்ந்த பிரச்சனை. யூசுவலா மேல் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தாடி, மீசை இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டல் சைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல வந்து மேலுக்கு அந்த மீசை பகுதியோ, தாடை பகுதியோ நம்ம நினைச்சது மாதிரி நல்லா வளர்க்க முடியுதுன்னா எவ்வளவு ஹேப்பி. அதே டைம்ல அதுல டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, என்ன வருத்தம் அப்படின்றத இண்டிகேட் பண்றது தான் இன்னைக்குள்ள ப்ராப்ளம். ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் மேல் அவருக்கு அ ஒரு 4 ஆர் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட தாடி பகுதியில பல இடங்கள்ல அப்படி அந்த ஸ்கின் இப்ப நேத்து நைட்டு தூங்கியிருப்பாரு. அந்த டைம்ல எல்லா ஹேருமே இருக்கும் தாடி பகுதியில. அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு சின்ன வட்டமா ஒரு பேட்ச் இல்ல, காணல. ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது இன்னொரு ஏரியால இல்ல. இத மாதிரியான ஒரு இஷ்யூ. இது ஒரு பேட்சி ஏரியா ஆஃப் ஹேர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பேட்சா போறது. ஒரு ஏரியால மட்டும் போறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்து அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு பேரு. இந்த ப்ராப்ளத்துக்கு பேரு. ஸோ அவரு அ ஒரு குறிப்பிட்ட மா வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அது ப்ராப்ளம் ஆகி, அதுக்கு பிறகு தானாவே அது ரெக்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் இப்போ ஒரு 4 டூ 5 மந்த்ஸ்‌க்கு முன்னாடி இருந்து ஒரு வைட் ஏரியா, அதாவது தாடி பகுதியோட அதாவது நம்ம சின் ஏரியா, நாடி பகுதிக்கு கீழ 2 சைடுமே பைலேட்டரலா ஒரு பெரிய ஏரியா ஹேர் லாஸ் ஆயிருக்கு. அந்த ஏரியாவ பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நீங்க அத வியூ பண்ணி பாருங்க. குறிப்பிட்ட அந்த இடத்துல ஹேர் ஃபாலிகிள்ஸே இல்லாதது மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. நியர்பை ஏரியால எல்லாமே சின்ன அரும்பு முடி வளர்றத பார்க்குறோம். அந்த அஃபெக்டட் ஏரியால மட்டும் ஹேரே இல்ல. ஸோ இது ஒரு சீரியஸ் காம்ப்ளிகேஷனா அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, ஆக்சுவலி மெடிக்கலி இது ஒண்ணுமே காம்ப்ளிகேஷன் உள்ள ப்ராப்ளம் கிடையாது. இது அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சைக்காலஜிக்கலி ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே தவிர, அவங்க 100 வயசு ஆனாலும் அவங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் கிடையாது. ஸோ இதுல இவரோட அ அஃபெக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தாடி பகுதியோட லோயர் பார்ட். அதாவது தாடைக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது அப்படின்றது தான் இவரோட பிரச்சனை. எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த விசிபிள் ஏரியால அதாவது கன்ன பகுதியிலயோ, அல்லது உதட்டுக்கு கீழயோ பெரிய ஹேர் லாஸ் ஆச்சுது அப்படின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபரண்டா, அக்லியா இருக்கும் அப்படின்றது தான் இதோட பிரச்சனை. டெய்லி ஷேவ் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் தானே அப்படின்னு நீங்க கேட்கறது அப்படியே காதுல விழுது. பட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதோட நியர்பை ஸ்ட்ரக்சர் தாடி பக்கத்துல இருந்து அது மீசைக்கு பரவுது அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு ஏரியா மீசை வந்து அப்படியே இல்லாம போயிடும். அப்ப என்ன நடக்கும்? கம்ப்ளீட்டா வந்து மீசை பகுதியையே அப்படியே ஷேவ் பண்ணி ரிமூவ் பண்றது. அவங்க அவங்க ஒரு 17, 18 வயசுல இருந்து இவ்வளவு நாளும் கன்டினியூஸா வச்சுட்டு இருக்கக்கூடிய மீசைய திடீர்னு ஒரு நபர், அதாவது நார்மலா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளு ரிமூவ் பண்ணாரு அப்படின்னா, அது கொஞ்சம் வித்தியாசமா பொதுமக்களால பார்க்கப்படும். இப்ப யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அப்படியே ஷேவிங் பண்ணிட்டு ஒரு அ ஹிந்தி ஹீரோ மாதிரி அவங்க நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, எந்த கொஸ்டினுமே யாரும் பண்ண மாட்டாங்க. பட் நார்மலா ஒரு ஒரு உழைப்பாளி அப்படின்ற ஒரு நபர் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றாரு அப்படின்னா, அது வந்து ஒரு கொஸ்டினபிள் விஷயமாக இருக்கு. அது என்ன நடக்கும் அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலி ரொம்ப பேட் திங்கிங்க வந்து குடுத்துட்டு இருக்கும். பயத்த குடுக்கும். இது எல்லாமே குடுக்கும். ஓகே. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ல வரக்கூடிய ஒரு ஸ்கின் இஷ்யூ இந்த அலோபேஷியா ஏரியாட்டான்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம பாடியில ஒரு இம்யூன் சிஸ்டம் அப்படின்றது இருக்கு. அந்த இம்யூன் சிஸ்டத்துல நடக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஃபைட், ஒரு இன்டர்னல் ஒரு வார், அது ஏதாவது ஒண்ண டேமேஜ் பண்ணும். சின்ன குழந்தைகள் எல்லாமே அப்படி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா,
இம்பார்ட்டன்ஸ் தெரியாம விலை உயர்ந்த பொருட்களா கூட இழுத்து போட்டுருவாங்கல்ல. அதே மாதிரி இந்த இன்டர்னல் ஃபைட்ல ஏதாவது ஒண்ணு டேமேஜ் ஆகும். ஸ்கின்ல பலவிதமான ப்ராப்ளம்லாம் வரதுக்கு சான்ஸ் உண்டு. அதுல ஒரு வெரைட்டி தான் இந்த அலோபேசியா ஏரியேட்டான்னு சொல்லக்கூடியது. ஓகே. இது யூசுவலா இந்த ப்ராப்ளம் வந்து செல்ஃப் லிமிட்டிங். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும்போது அது ரெக்டிஃபை ஆகுறதும், திரும்ப முளைக்கிறதும், அ இது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு மெடிக்கலி சொல்லப்படுது. அ பட் அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இது சித்தால நம்ம ட்ரீட் பண்ணும்போது புழுவெட்டு நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த புழுவெட்டு நோய் அப்படின்றது எந்த கிருமியுமே அதுல பார்த்தா இருக்காது. பட் அது புழு வெட்டுறது மாதிரி அந்த ஏரியா பேட்ச் பேட்சா போறதுனால அதுக்கு அந்த நேம் போட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் மெடிசின் வந்து சித்தால நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நாம அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ண போறோம். ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஒரு ஆயில் ஒன்று பண்ண போறோம். அந்த ஆயில் வந்து டெய்லி அவங்க அப்ளை பண்ணிட்டு வரணும். ப்ளஸ் இன்டர்னலா நம்ம கொடுக்கறது ஒரு மெடிசின், அதாவது ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்கக்கூடியது. ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் நிறைய இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காமன் ஒரு மெடிசின். ஸோ இது இந்த பேஷண்ட்டுக்கு தக்கவாறு, இவங்க பாடி வெயிட்டுக்கு தக்கவாறு, இவங்க இஷ்யூக்கான அந்த சூஸ் பண்ணி அந்த ட்ரக்கை நம்ம கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக ஒரு 30 to 35 டேஸில் அவருக்கு வந்து சின்ன முடிகள் ஒரு 20 டேஸ்லேருந்தே கூட அந்த முடி முளைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேஷண்ட்ஸுக்கு இது சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. ஸோ இவரோட ஏரியா வைடாக இருந்தாலும் அவர் வந்து இந்த மெடிசன் அப்ளை பண்ண போகிறாரு. இதோட அப்கமிங் அந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.